நிலக்கோட்டை தொகுதி விருவீடு பகுதியில் முருங்கை இலை பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் நிலக்கோட்டை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தேன்மொழி கோரிக்கை விடுத்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் வத்தலக்குண்டு விருவீடு பகுதிகளில் 550 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் முருங்கை மரம் பயிரிட்டு வருகின்றார்கள். இதனால் விருவீடு, நடகோட்டை, விராலிமாயம்பட்டி, ரெங்கநாயக்கம்பட்டி, விராலிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் உள்ள விவசாயிகள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, தேனி, தூத்துக்குடி, திருச்சி மற்றும் வெளி மாநிலங்களுக்கு சுமார் ஒரு நாளைக்கு 100 டன் முருங்கைக்காயையும் மற்றும் சுமார் ஒரு நாளைக்கு 3 டன் முருங்கை இலகையும் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. குறிப்பாக திருவிழா காலங்களில் தவிர மற்ற காலங்களில் குறைந்த விலையே கிடைக்கின்றது. இதனால் விவசாயிகள் வேதனையும் விரக்தியும் அடைகின்றார்கள். எனவே விவசாயிகளின் நலன் கருதி மருத்துவ பயன் கொண்ட முருங்கை அதிகமாக விளையும் விருவீடு பகுதிகளுக்கு முருங்கை பவுடர் தொழிற்சாலை அமைத்து தர அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் கனிவான கவனத்திற்கு முருங்கை தொழிற்சாலை அமைப்பதற்கு இல்லை என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இருப்பினும் தற்போது நிலக்கோட்டை தொகுதியில் இருக்கின்ற குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள முருங்கை விவசாயிகள் நல்ல விலை கிடைக்காமல் தங்களுடைய விளைச்சலை குறைந்த விலைக்கு இடைத்தரகர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற வேடசந்தர் பகுதிக்கு விவசாயிகளுக்காக முருங்கை பதப்படுத்தும் நிலையத்தை அங்கே 4 கோடி ரூபாய் செலவில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போன்று நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியிலும் நிலக்கோட்டை முருங்கை விலை பொருட்களை மதிப்பு கூட்டி சிறப்பான முறையில் சந்தை விலைக்கு ஏதுவான கட்டமைப்பை உருவாக்கி தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.